பெரும்பாலானோர் கேட்குறாங்க, என் வீடு கொஞ்சம் பழசாக போச்சு, நான் என்ன பண்ணால் இதை புது தோற்றத்தோடு காட்ட முடியும்? இல்லை எனக்கு ரீவேல்யூ கிடைக்காம போயிருமா, ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா இதை நம்பி நான் இருந்துட்டேன், லேண்டில் வந்து முதலீடு போட்டு இத்தனை வருஷமாக நான் இஎம்ஐ கட்டிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கான டிப்ஸ் இது தான். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறத புதுப்பிக்கணும். கண்டிப்பாக ஃப்ரண்ட் எலிவேஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பெயிண்ட் புதுசாக அடிக்கலாம். பெயிண்டிங் வேலை நடக்கும். அப்போ உள்ள பெயிண்டர்ஸுங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு, ஒரு மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். எலிவேஷன் கொஞ்சம் மாற்றலாம். ஸோ டைல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றலாம். லைட் செட்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வீடை நல்லா புதுப்பிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். பழைய வீடாக இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வாவ் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு ஃபேக்ட் கிரியேட் ஆகும். பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற, ஒரு இடத்துல நில்லு. ஃப்ரண்ட் எலிவேஷனை மாற்றினா என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ரீசேல் வேல்யூ 10% 15% கண்டிப்பாக உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத உண்மை. எப்போவுமே இன்டீரியரை விட எக்ஸ்டீரியரை மாற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒன்றா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா முகப்பே சரியில்லாத பட்சத்தில் உள்ளே எவ்வளோ தான் நம்ம டைல்ஸ் ஒட்டியிருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிரும். இதே எலிவேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஏன்னா வீடு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பூஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பழைய வீடை புதுப்பிச்சு ரீசேல் வேல்யூ அதிகமாக விற்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சொல்யூஷன். நான் அதிகமாக சொல்கிறத இப்போவும் சொல்கிறேன், ஒரு நிலம் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு பணம் மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படிங்கிறதான். இந்த லேண்டில்ஸ் சேனலில் நாங்கள் நிறைய நிலம் சார்ந்த அறிவுகளை நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். நீங்கள் தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லேண்ட் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.